கண்ணே மணியே கண்ணுரங்கு. அந்த பாட்டை கேட்கும்போது இந்த மனுஷன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான்யா, இவனெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுமா. அதில் ஒரே ஒரு வார்த்தைங்க, எங்கள் அப்பா இப்போ ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார், அது எனக்கு மட்டும் இல்லை என் தங்கச்சிக்கும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது ஒரு தோல் சுமை மாதிரி தான். அதை நாங்கள் கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அவர் வழியில் இருக்கார், நாங்கள் எங்கள் வழியில் எங்கள் ஐடென்டிட்டியில் வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைக்கிறாரு. ஒரு படம் இருந்தால் நான் கண்டிப்பாக என்னுடைய அப்பாவை தான் நான் வந்து தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய எக்கோசிஸ்டம் பரப்பின அத்தனை புரட்டுகளும் சஞ்சய் அவ்வளோதான், விஜய் அவர்களெல்லாம் மதிக்கவே மாட்டார், சஞ்சய் மட்டும் வாயை திறந்துட்டாரு, விஜய் அவர்களுடைய கட்சியே இருக்காது, விஜய் அவர்களே இருக்க மாட்டார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, வாயை திறந்துட்டாரு. ஏகப்பட்ட பேர், மில்லியன் கணக்கான மனிதர்கள் பார்த்துட்டாங்க. விஜய் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்ன, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்காங்க, எப்படி வளர்த்துருக்காங்க, அவர் எப்படி மெச்சூராக பேசுகிறாரு. ஹேட்ஸ் ஆஃப். இதுதான் வேணும் ஒரு அப்பாவுக்கு. இதோட பெருசாக என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நம்ம வளர்த்த குழந்தை நல்லா பேசுது, நல்லா பழகுது, சொசைட்டிக்கு நல்லபடியாக யோசிக்குது, அது தன் காலில் இருந்து தன் குடும்பத்தை நம்பாமல், தன் தாத்தாவை நம்பாமல், தன் அப்பாவை நம்பாமல், தாத்தா மட்டுமே அரசியல்வாதிங்கிறதுனா நானும் அரசியல்வாதியா, நானும் துணை முதலமைச்சர்லாம் அப்படிலாம் ஒரு ஆசைப்படாமல் நானே ஜெயிச்சுக்கிறேன், நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம்யா. அது வளர்ப்பு. வேறெல்லாம் நான் எதுவும் சொல்லலப்பா, நான் வேறு யாரையுமே சொல்லலை. இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய மகன் சஞ்சய் அவர்களுடைய பேட்டி மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஒரு குழப்பம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா எல்லாரும் மனசுலையும். உண்மையிலேயே சஞ்சய் இல்லாட்டி விஜய் அவர்களுடைய மகனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ நினச்சிருப்பாங்க. காரணம் அவங்க நினச்சது கிடையாது, அது மீடியா பரப்புனது. அந்த மீடியாவினுடைய இல்லாட்டி அந்த மீடியாவுக்கு பின்னணியில் இருந்த ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியினுடைய வாடகை வாய்க்கள் இன்னைக்கு எல்லாருமே கப்சிப், பேசாதீங்க பாஸ், பேசாதீங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க இன்னும் அவமானப்பட வேண்டியதாக இருக்கும். மார்க்கண்டேயனுடைய மகன் ஒருத்தன் கேட்டான் பாருங்க, நான் எங்கள் அப்பா கூட இருக்கணும், நீ உங்கள் பிள்ளை கூட இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் பார்த்தீங்களா. இன்றைக்கி அவங்க பிள்ளை என்ன சொல்லியிருக்காங்க, நீ எப்படி ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருக்க அப்படிங்கிறத இதிலிருந்தே பார்த்துக்கோங்க. நல்ல வளர்ப்புக்கும் நாரகாசமான வளர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ராசாக்களா. நம்ம குடும்பத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏதோ நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் வரவே வராதுன்னு நினச்சிடாதீங்க. நாம் நல்லாவே இருக்கக்கூடாது, நம்ம நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய உறவினர்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகளுக்காக நம்ம இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைகள் புரிந்து கொண்டு நமக்காக சில வேலைகளை செய்வாங்க பாருங்கள். என்னதான் ஆனாலும் நம்ம அப்பா அம்மா பொறுத்து போகலாம், நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கலாம், நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு குழந்தையாக இருந்திருப்பீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்காக. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி. சாதாரண மனிதர்கள், அரசியல் அந்த பிழைப்புவாதிகளுக்கு இதெல்லாம் தெரியாது ராசாக்களா. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். வருகிறாள் காவிரி தாய். அம்மா தாயே வந்துட்டியா, மழை அங்கே கொட்டோன்னு கொட்டுது. இன்னைக்கு டிகே சிவகுமார் அவர்கள் சொல்கிறார், ஐயா இந்த கர்நாடகா முழுவதுமாக கடையெல்லாம் அடைச்சி வச்சு என்னமோ செய்ய போகிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, செஞ்சு போடாதீங்க, தண்ணீர் திறக்கக்கூடாதா தமிழ்நாட்டுக்கு, மழை கொட்டிட்டு இருக்குங்க, இதுக்கு மேலே தண்ணீர் திறக்கலைன்னா டேம் எல்லாம் உடஞ்சி போயிடும், ஒட்டுமொத்த கர்நாடகா கிடையாது யாருக்குமே தண்ணீர் கிடைக்காம போயிடும், அதனால் நம்ம அணையை திறந்தால்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அங்கே நமக்கு அதாவது கர்நாடகாவினுடைய காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியிலிருந்து கபினி அணையிலிருந்து ஒரு 8000-10,000 கன அடி வரை திறக்கப்பட உள்ளதாக கபினி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இப்போ அது திறந்து விடப்பட்டிருக்கிறது. இப்போ கீழே நிறைய பேர் விதியுடன் மோது, விஜயுடன் மோதாதே, விஜய் பாரு பிரபஞ்சத்தினுடைய மகன், தங்க தளபதி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தேவையா? திமுக இங்கேயும் நரேட்டிவ் செட் பண்ணாங்க, காவேரி நீர் வராது, பேசாமல் அடிச்சு விட்டு அவனை ஓரம் கட்டிலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இயற்கையாக பார்த்து மழையை கொடுத்திருந்தா தண்ணீரை வச்சுக்கோப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நிர்மல்குமார் அவர்கள் கேட்பது என்ன, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கேட்பது, சார் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டீங்க, இதுதான் தீர்மானம், சட்டப்படி போராட்டம், இது எல்லாமே நம்ம செய்ய போகிறோம், மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஏன் கூட்டப்பட வேண்டும் அங்கே ரகளைகள் செய்வதற்கு? இப்போ அனைத்து கட்சி கூட்டம்னா என்ன, ஒரு தீர்மானமே நிறைவேற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், காவேரி நீருக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து வச்சாச்சு. அதன் பிறகு மறுபடியும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறதுலாம் வெறும் அரசியல் ட்ராமா. அந்த ட்ராமாவுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லட்டா,
இன்னைக்கு அவசர மனுவாக ஒன்று கொடுத்துருக்காங்க, காவேரியிலிருந்து தண்ணீர் அப்படிங்கிறது திறந்து விடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. யார் கொடுத்துருக்காங்க சார்? 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க சார், அவங்க தான் இன்னைக்கு அவசர அவசரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி கொடுத்தாங்க? ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கு சார், அங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக காவேரி நீர் வந்துடும், அதனால் நீங்கள் அவசர மனுவை அங்கே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி செய்தியை மட்டும் ஃப்ளாஷ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த அவசர மனு கொடுத்ததுனால தான் அங்கே காவேரி நீர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படியே மாற்றி போட்டலாம் சார். நல்லா இருக்கேயா இந்த ஐடியாலாம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சேப்பா. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அரசியல்வாதிகடா. எப்படி காவிரி நீர் வரப்போகுது அப்படிங்கிறத 1 மணி நேரத்துக்கு தெரிஞ்சு, அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே உடனடியாக அவசர மனு அப்படிங்கிற செய்தியை எல்லா நியூஸ் சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணி, இதோ எங்கள் தலைவர் ஆணையில் காவிரி நீர் வரப்பட்டு விட்டது, விஜய் அவர்கள் மட்டும் இதை நடத்தியிருந்தால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது, திமுக காழ வச்சாங்க, எல்லாம் சக்ஸஸ். வாவ், கிரெடிட் முழுவதுமா ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டும் நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்களே, என்னைக்கு சுயமாக நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்டுட்ருக்காங்க. 5 வருஷம் செய்யாத விஷயத்த இன்னைக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது, பேச்சுவார்த்தைக்கு போனால் நம்ம அவமானம். இல்லை, பேச்சுவார்த்தைக்கு போனால் அவமானமா, பேச்சுவார்த்தைக்கு போய் சக்ஸஸ் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு அவமானமா? எனக்கு அது புரியவே இல்லை. சரி, டிகே சிவகுமார் அவர்களும் சொல்லிட்டார், இப்போ சூழ்நிலை சரியில்லை, இங்கேயே அரசியல் இவ்வளோ பண்ணுறாங்க, கர்நாடகாவில் இதை விட கேவலமாக பண்ணுவாங்க, அப்போ அவங்க சொல்லித்தானே ஆகணும், இங்கே வராதிங்க விஜய், இப்போ வந்தால் பிரச்சனையாயிரும், உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உடனடியாக இங்கே என்ன அவமானம் தெரியுமா, நீங்கள் உங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கே இது பேர் அவமானம். எங்கேருந்துடா வரீங்க, எப்படி இது அவமானமாக மாறும் சார்? சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, வராதிங்கன்னு சொல்லி ஒரு முதல்வர் இன்னொரு முதல்வரை பார்த்து சொல்லும்போது, நீ வரவே கூடாது, முகத்துலலாம் நான் முழிக்க மாட்டேன், என்ன இது சூரியவம்சம் படமா? அவன் ஒரு உதவாக்கற, அவனை நம்பி வந்த நீ ஒரு உதவாக்கற, 2 உதவாக்கரையும் ஒன்றும் இல்லாமல் தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு சரத்துக்கு மரத்துக்கு எதையோ வீசி விடுவார் பாருங்க. இது அந்த மாதிரி கிடையாது சார், இது நல்ல புரிதலுடன் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள். அரசியலை மட்டுமே செய்ய வேண்டும், மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது அவமானமாக தான் தெரியும். மக்களை யோசித்து பரவாயில்ல பேச போகிறார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமாக தெரியும். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை சாதாரண மனிதர்கள் நாம் புரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லைங்க, ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு சண்டை, 2 பேரும் பேசினா முடிஞ்சிடும். ஆனால் நடுவில் எதுவுமே சொந்தமே இல்லாத, இந்த 2 பேருக்குமே எந்த விதமான சொந்தமும் இல்லாத ஒருத்தன் வருவான், வந்துக்கிட்டு என்னடா இப்படி சண்டை போகிறீங்க, அவன் நீ கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்காண்டா, வெட்டுடா அப்படின்னு சொல்லி ஒரு அருவாளை கொடுத்துட்டானா வெட்டிட்டு செத்து போடுவாங்க பக்கத்தில் 2 பேரும். பேச்சுவார்த்தையில் முடிச்சிருக்கிற வேண்டியதை இன்னொருத்தன் வந்து வெட்டுவா கொடுத்து வெட்டுவா அப்படின்னு சொன்னால் வெட்டிட்டு போயிட போகிறானுங்க. அந்த நேரம், அந்த கோபம், இதை தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே நம்மளால் பார்க்க முடிகிறது. இல்லை, நான் சஞ்சய் அவர்களை பற்றி பேசும்போது ஏதாவது மைண்ட் அப்செட்டாலாம் இருந்தீங்கன்னா எந்த பாட்டை கேட்பீங்க அப்படிலாம் சொல்லி கேட்குற ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த இடத்துல சுட்டா சூரியனை அப்படின்னு சொல்லி இந்த ஆர்யாவுக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை சொன்னேன், சூரியன் சுடணும், விடியல் முடிஞ்சு போச்சு, என்னையா அப்பா அவனை மாற்றி இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கருத்துக்கள் போட்டிருக்காங்கயா. அவர் யதார்த்தமாக சொன்னாரா, பதார்த்தமாக இது வெளியில் வந்துருச்சான்னு தெரியலை, ஆனால் இது சூப்பரான கண்டென்ட்டாக இருக்குது, அதனால் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிட்டேன். முன்னாடி நாங்கள் அமைச்சிருந்த பெயர்கள், எங்களுடைய திட்டங்கள், அந்த பெயரை மட்டுமே மாற்றிக்கொண்டிருக்கிறார் முதல்வர், தாவேக அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போட்ட பெயரை ஒரு 4 பெயர் மாற்றிருக்காங்க தாவேக அரசாங்கம். அப்படி பெயர் மாற்றுறதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உட்பட எல்லாருமே, திமுக காரங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான புள்ளிகள் யாருமே வெளியில் வரல பாருங்க. நான் சொன்ன மாதிரி சேகர் பாபு அண்ணாலாம் வெளியிலே வரமாட்டேக்கார், ஏவா வேலு அண்ணனுடைய செய்தியே வெளியில் வரல, நேரு அவர்கள் இருக்காரா எங்கே இருக்கார் அப்படிங்கிறதே தெரியலை. எல்லாம் தெரியுது அவங்களுக்கு. இதெல்லாம் தான் அரசியல் நுட்பமாக கவனிக்கப்பட வேண்டும். அப்போ 4 பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது என்ன? நான் முதல்வன் அப்படிங்கிறதுல நான் முதன்மையானவன் அப்படிங்கிறதோடு மட்டும் கிடையாது. நான் முதல்வன் அப்படிங்கிற ஏதோ ஒரு பேர் கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ஆக்சுவலாக மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டு திட்டம் தான் அது. அவங்களுக்கு என்ன திறன் இருக்கோ அதை மேம்படுத்துவதற்காக அவங்க கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய கோர்சஸில் ஜாயின் பண்ணி அவங்க என்ன செஞ்சுக்கலாம், வெற்றி அடையலாம். அதனால் அதை திறன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. நான் முதல்வன் திட்டம் நல்லா இருக்கா, திறன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்கா? நீங்கள் இங்கே தான் மார்க்கு போட போகிறீங்க. 1 நல்லா இருக்குன்னா 1 மார்க், ஓகே, அப்படி இல்லைனா 0. மகளிர் விடியல் பயணம். மகளிர் விடியல் பயணத்தை மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இந்த மகளிர் விடியல் பயணம், விடியல் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு வார்த்தை. தாவேகா இதை மாற்றுறதா இருந்தால் மகளிர் வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லி கூட மாற்றிருக்கலாம். ஆனால் அப்படி அவங்க மாற்றலை. அவங்க மாற்றினது மகளிர் பயணம், அவங்களுக்கான பயணம், அது ஒரு ஸ்கீமாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி மகளிர் பயணம் ஆக்குனாங்க. இந்த பெயர் மாற்றம் நல்லா இருக்கா இல்லையா? அதாவது 2வது மார்க். அப்படி இல்லைன்னா 0. அடுத்ததா
காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி, கலைஞர் 100 கலைஞர் 50, கலைஞருக்கு வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் இப்படின்னு சொல்லியே இருக்குது. உண்மையான தலைவனாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் எந்த மாதிரியான ஒரு அரசு வேண்டும் அப்படின்னு கேட்டால் காமராஜர் அவர்கள் கொடுத்த மாதிரி ஒரு அரசு வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நம்மில் நிறைய பேர். யார் வேணாலும் இந்த யங் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டாலும் காமராஜர் ஐயாவா அந்த மாதிரி ஒரு ஆட்சி எங்களுக்கு அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்திருப்பது இப்போ திமுகவுக்கு குத்துதா கொடையுதா? அவங்க பெயர் மாற்றம் செஞ்சது தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ 3வது கேள்வி, தாய்மானவர் திட்டம். தாய்மானவர் திட்டம் பேர் நல்லா தான் இருக்குது. ஆனால் தாய்மானவர் திட்டம் என்ன? வீட்டில் முதியவர்கள் இருக்காங்க, அவங்க ரேஷன் கடைக்கு வர முடியாது அப்படிங்கிறப்போ வீட்டுக்கே ரேஷன் பொருட்களை கொடுப்பது அப்படிங்கிறது தான். இதை பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக தாய்மானவருக்கும் ஸ்டாலினுக்கும் சம்மந்தம் கிடையாது, பொது விநியோகத்துக்கும் அந்த ஸ்கீமுக்கும் சம்மந்தம் இருக்குது. கரெக்டாக? அப்போ பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ 4 மார்க்கு நான் கேள்விகள் கேட்டிருக்கேன், பதிலும் சொல்லியிருக்கேன். 4 மார்க்குக்கு அவங்க கொடுத்துருக்க ஒரு ஆன்சர் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கருத்துக்கள் 4க்கு 4, 4க்கு 3, 4க்கு 2, 4க்கு 0 அப்படிங்கிறத போட போகிறீங்க. இதை பார்த்த பிறகாவது நிறைய பேர் திருந்தட்டுமே அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான நோக்கம். அங்கே சுற்றி இங்கே தான் சார் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். 40க்கு 40 கிடச்சிச்சே சார், அந்த நேரத்தில் இந்த இவிஎம்லாம் கரெக்டாக வேலை பார்த்துச்சுல? ஆமாம், அஃப்கோர்ஸ் அது எல்லா இயந்திரமும் கரெக்டாக இருந்துச்சு. ஏடிஎம்கே விட திமுக ஜெயிச்சிட்டாங்களே 2021, அந்த நேரமும் இவிஎம் கரெக்டாக வேலை பார்த்துச்சுல அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் எப்படி வேலை பார்த்துச்சு? அப்போல்லாம் இவிஎம்மில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ஓட்டிங் மிஷினில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த கொளத்தூரில் மட்டும் எப்படிங்க இந்த இவிஎம்முக்கு எதுவும் மேட்டர் பிரச்சனையாக இருக்காமே அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார், இது சரியாக நடக்கலை சார். எது? இந்த எலெக்ஷன் சரியாக நடக்கலை. அதுவும் கொளத்தூரில் மட்டும் அது நடக்கவே இல்லையா. பர்டிகுலராக கொளத்தூரில் மட்டும் இவிஎம் மிஷின் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? தானாக சூசைட் பண்ணிக்கிச்சு, அம்புட்டு செத்து போச்சு, அந்த இவிஎம் சரியாக பாதுகாக்கப்படவில்லை, இந்த எலெக்ஷனே ஒரு ஃப்ராட் எலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கொளத்தூர்னு சொல்லி அந்த மனுஷனை எத்தனை நேரையா குத்தி பார்ப்பீங்க? குத்தி அவர் பாவமே. அந்த மனுஷன் தோத்துட்டார் அப்படிங்கிறத விட அவர் ஓகே அக்செப்ட் பண்ணி அங்கே உட்காந்துருப்பார். ஆனால் கொளத்தூர் அப்படிங்கிற செய்தியை பார்த்த உடனே அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் தலைவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனால் மறுபடியும் தலைவரை ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் சரி கிடையாது, திமுகவினுடைய சில நபர்கள். அப்போ அந்த கொளத்தூரில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் சரியில்லையா, 3-4 இவிஎம் மிஷின் தப்பாக இருக்கான், அதனால் எலெக்ஷனே ரீகவுண்டிங் இப்போ நடக்கிறது ரீகவுண்டிங் கிடையாது, ஆனால் மிஷின் சரியில்லை, அதனால் இங்கே என்ன நடந்திருக்கு? ஒரு தேர்தல் சரியாக நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, 4 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்து விடும், 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்து விடும். அதற்கு காரணமே இவி மிஷின் தான். இப்போ பாருங்கள், மறுபடியும் சொல்லுவாங்க கொளத்தூரில் உங்களால் எப்படி இவர் ஜெயிச்சார்ல பாபு எப்படி ஜெயிச்சார்? இவிஎம் மிஷின் வச்சு தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் எப்படி ஜெயிச்சாங்க? இவிஎம் மிஷின் வச்சு தான் ஜெயிச்சாங்க. அப்படின்னா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் நல்லபடியாக செஞ்சதுனால ஜெயிச்சார். எப்படியா உங்கள் ஆட்கள் ஜெயிச்சா நல்லபடியாக செஞ்சதுனால ஜெயிச்சாங்க, இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா இவிஎம்மால் ஜெயிச்சாங்க. மக்கள் என்ன முட்டாளாயா? இப்படிலாம் நினைக்கக்கூடாது. மக்களை வச்சு செஞ்சுப்பிடுவாங்க, பார்த்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மறுபடியும் பேசியிருக்கார். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, இளைஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அடுத்த முறையாவது திமுகவுக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த தடவை கூட மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு மக்களுக்கு நல்லது செய்கிறதுனால மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அந்த எண்ணம்லாம் கிடையாது. கேன்வாஸ் பண்ணி மண்டையை கழுவி பணம் கொடுத்து ஓட்டு போட வைக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள் திட்டம். நல்லா இருக்கா? பேஷ் பலையா. இன்னும் நிறைய செய்திகள் பார்க்கலாம். இந்த செய்திகள், இந்த அப்டேட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் சொன்ன மாதிரி 4க்கு எத்தனை மார்க் போட போகிறீங்க அப்படிங்கிறதும் கடைசியாக சொன்னார் பாருங்க, எல்லாத்தையும் பேசி நம்ம ஓட்டு போட வைக்கணும். நல்லது செய்கிறது அப்படிங்கிறது அவங்க கனவுலே இல்லை போல். நல்லதை பகிர்றது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது, அது நம்மகிட்ட கடமையாக இருக்குது, நாம் அதை செஞ்சுருவோம். நல்ல கண்டென்ட்லாம் வருது அப்படின்னா உங்களுடைய உறவுகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் மகன்களுக்கு, மகள்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். அவங்கக்கிட்ட அரசியல் பேசலாம். ஆனால் இந்த மாதிரி அரசியல் பேசுங்க, புரிதலும் ஏற்படும். அதே நேரத்தில் யார் ஃப்ராடு யார் நல்லவங்க அப்படிங்கிற அந்த வேற்றுமையை அவங்களால உணர்ந்து கொள்ளவும் முடியும். ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.